ஒரு காட்டில் ஒரு பெரிய அழகான ஏரி ஒன்று இருந்ததாம். அந்த ஏரியில் காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் வந்து தாகத்துக்கு தண்ணி குடிக்குமா. அதே ஏரியில் ஒரு பெரிய முதலையும் வாழ்ந்துட்டு இருந்ததாம். அந்த முதலை கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாததான். அந்த ஏரிக்கு தண்ணி குடிக்கிற வர மிருகங்களை ஈவு இறக்கமே இல்லாமல் கொன்று தின்னுடுமா, இல்லை கொன்று போட்டுருமா. அதுக்கு அந்த ஏரிக்கே தான் ராஜா அப்படின்ற ஒரு நினைப்பான். அது மட்டும் இல்லை, அந்த முதலைக்கு இந்த உலகத்தில் தன்னை விட யாரும் பெரிய ஆளே இல்லை அப்படின்ற ஒரு நினப்பும் இருந்துதான். இப்படி திமிராக வாழ்ந்துட்டு இருந்த அந்த முதலை ஒரு நாள் சொகுசாக அந்த ஏரியில் நீந்திட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய மிருகம் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி அதுக்கு வந்து தெரிஞ்சுதான். அது யாராது இந்த ஏரியில் நம்மளை விட பெரிய ஆள் ஒருத்தன் தண்ணி குடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே நீந்தி போய் அந்த மிருகத்தை கடிச்சிடலாம் அப்படின்னு அந்த முதல்ல தண்ணிக்குள்ளேயே நீந்தி போச்சான். தண்ணிக்குள்ளேயே நீந்தி போன அந்த முதல்ல அந்த பெரிய மிருகத்தை கடிக்க போனால் அந்த பெரிய மிருகம் வேறு யாரும் இல்லை, நம்ம கிங்காங். கிங்காங் சும்மா இருப்பாரா? கிங்காங்கை முதல்ல கடிக்க போன உடனே கிங்காங் திரும்பி தாக்க ஆரம்பிச்சுதான். முதல்ல வாயை கிழிச்சு காலில் போட்டு மிதிச்சு கிங்காங் முதலைய கொண்டுச்சான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? நம்மளை விட சின்னவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நமக்கு மேலேயும் ஒருத்தன் இருப்பான். அதனால தான் எப்போவுமே வந்து தலகணத்தோட நாம் தான் இந்த உலகத்தில் வந்து பெரிய ஆள், நம்மளை அடிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்னு என்றைக்குமே நினச்சிடக்கூடாது. அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆரருள் வைத்துவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.